Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம 2 ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு மற்ற டிசைன்ஸ்லாம் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ 20 வரும். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் ஊசி எடுங்க. இப்போ அதே டிஸ்டன்ஸில் அடுத்த ஸ்டிச்சு. இப்போ அந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஊசி விட்டு வெளியே எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் மாதிரி இருக்கும், பட் நல்ல எம்போசிங் லுக் கிடைக்கிது. ஃபினிஷ் பண்ணதும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், நல்லா நெருக்கமாக கிராண்ட் லுக் கிடைக்கும். பிக்னஸ் கூட ஈஸியாக போடலாம். மற்ற ஆரி ஒர்க் டிசைன்ஸ் வந்து நார்மல் நெடியில் போட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், லிங்க் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு நல்லா வீடியோ ஸ்லோ பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஒரு ஸ்டிச்சு போட்டு அந்த ஸ்டிச்சோட சென்டர் இல்லைன்னா கொஞ்சம் சென்டரில் குத்தி எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சு போடணும். இதே தான் வந்து அந்த ஃபுல் பெட்டல்ஸ்க்கும் நான் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நெருக்கமாக இருக்குது, கிராண்ட் லுக் கிடைக்கும். ஃபில்லிங் ஸ்டிச்சஸில் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்டிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன். சுகர் பீட் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ எடுத்துகிட்டு சைட் ஸ்டிச் போட்டுருங்க. இதே மாதிரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் ஒரு குந்தன் ஸ்டோன் ஒன்று வைக்கிறேன். இப்போ இந்த குந்தன் ஸ்டோன் சுற்றியும் சுகர் பீட் வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ தான் போட பழகுறீங்க அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக போட்டுடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு பூவை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து நெருக்கமாக ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த இதில் வந்து கேப் வர மாதிரி ஃபுல்லாக ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் போடலாம். அதுக்கு நான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட், ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுளாக எடுக்கல, சிங்கிளாக தான் எடுத்திருக்கேன். முடிச்சு போட்டு ஃபஸ்ட்டு இந்த பெட்டலோட மேலே குத்திட்டு கீழே அந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துடணும். அதே மாதிரி இப்போ கீழே அந்த ரவுண்டில் குத்திட்டு ஃப்ளவரோட மேல் பாட்டில் அந்த 2 லூப்புக்கு நடுவில் த்ரெட்டு வெளியே எடுக்கணும். நீங்கள் ஃப்ளவரோ இந்த ஃப்ளவருக்கு தான் இப்படி போடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணாலும் அந்த ஷேப் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த லாஸ்ட் எண்டில் குட்டியாக வரும். அந்த வளைவு வர இடத்துல கரெக்டாக அதே ஷேப்லேயே தான் நம்ம பெண்ட் பண்ணி போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு நல்லா நெருக்கமான ஒர்க் பிடிக்கும், நெருக்கமாக ஃபில்லிங் வேணும்னு நினைப்பாங்க. அப்போ அது வந்து நீங்கள் அப்போ இதை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காமிச்சதை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி வச்சு கூட ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், குர்த்தீஸ்க்கெலாம் கூட நீங்கள் நெக்கை சுற்றி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் போடணுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கீழே நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சென்டரில் சும்மா பீட்ஸ் நான் இப்போ சும்மா ஒட்டி காட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அது பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.